அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இனி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்லேருந்து முதல் யூனிட்லேருந்து முக்கியமாக ஒரு 40 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, பெருஞ்சித்திர நாளின் இயற்பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, துரைமாணிக்கம். இரண்டாவது வினா, தமிழகனாரின் இயற்பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சண்முக சுந்தரம். மூன்றாவது வினா, எழில் முதல்வனின் இயற்பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, மா ராமலிங்கம். நாலாவது வினா, உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தேவநேய பாவாணர். ஐந்தாவது வினா, சந்த கவிமணி என அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, தமிழ் அழகனார். ஆறாவது வினா, எழில் முதல்வனின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, புதிய உரைநடை. ஏழாவது வினா, திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, இரா இளங்குமரனார். எட்டாவது வினா, குறிஞ்சி மலர் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, நா பார்த்தசாரதி. ஒன்பதாவது வினா, தமிழின்பம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ராபி சேதுப்பிள்ளை. பத்தாவது வினா, தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தேவநேய பாவாணர். 11வது வினா, கனிச்சாறு கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, பெருஞ்சித்திரனார். 12வது வினா, தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் மூலம் தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பெருஞ்சித்திரனார். 13வது வினா, தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பெருஞ்சித்திரனாரின் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, திருக்குறள் மெய்ப்பொருளுரை. 14வது வினா, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தமிழறிஞர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, தேவநேய பாவாணர். 5வது வினா, சொல்லாய்வு கட்டுரைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தேவநேய பாவாணர். 16வது வினா செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தேவநேய பாவாணர். 17வது வினா போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி லிசுபன். 18வது வினா லிசுபனில் முதலாக தமிழ் மொழியில் பெயர்க்கப்பட்ட நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கார்டிலா. 19வது வினா திருவள்ளுவர் பெயரில் முதலாக தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1983. 20வது வினா புதிய உரைநடை நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ எழில் முதல்வன். 21வது வினா தென்னவன் சிறுமலை என சிலப்பதிகாரம் குறிப்பிடும் சிறுமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி திண்டுக்கல் மாவட்டம். 22வது வினா பாவாணர் நூலகம் உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இரா இளங்குமரனார். 23வது வினா இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்ட தமிழறிஞர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திரு.வி. கல்யாணசுந்தரம். 24வது வினா நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மகாகவி பாரதியார். 25வது வினா மழையும் புயலும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வ ராமசாமி. 26வது வினா ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தண்டி. 27வது வினா எடுத்துக்காட்டு ஓமை அணியை உரைநடையில் பயன்படுத்தும் போது டேஸ் என்கிறோம்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இணை ஒப்பு. 28வது வினா தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி திரு.வி. கல்யாணசுந்தரம். 29வது வினா கூலம் என்றால் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தானியங்கள். 30வது வினா கொம்மை என்பது என்ன?
இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ வரகு, கேழ்வரகு முதலியவற்றின் உமி. 31வது வினா, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி மலேசியா. 32வது வினா, பன்மொழி புலவர் என அழைக்கப்படும் தமிழறிஞர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி க அப்பாத்துரையார். 33வது வினா, நுழாய் என்பது என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் டி இளம் பாக்கு. 34வது வினா, காய்ந்த கொம்பும் கவையும் மடியும் எவ்வாறு கூறப்படும்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி கட்டை. 35வது வினா, காய்ந்த இலைக்கு என்ன பெயர்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி சருகு. 36வது வினா, மரச்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலைக்கு என்ன பெயர்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ வி. 37வது வினா, எந்தமிழ் நா என்பதை பிரித்து எழுதுக. இதற்கான சரியான ஆப்ஷன் பி எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. 38வது வினா, தென்னவன் மகளே என்பதில் தென்னவன் என குறிப்பிடப்படும் மன்னர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி பாண்டிய மன்னன். 39வது வினா, சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 10 வகைப்படும். கடைசி வினா, எடுப்பதும் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான சரியான ஆப்ஷன் சி இன்னிசை அளபெடை. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு 40 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.